Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 97. சங்கீதம் 97வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் என்னன்னா அந்த என்ன நடக்குதுன்னா ஆண்டவரோட வருகையை பத்தி என்ன சொல்றாங்க இந்த சங்கீதத்தை சொல்றாங்க. ஸோ என்னவா ஆண்டவர் வரப்போது என்ன ஆகுது, மேகம்லாம் ரொம்ப அடர்ந்த மேகமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப இருள் சுத்து. ஏன்னா மேகம் வந்து ரொம்ப அடர்ந்த மேகமா ரொம்ப திக்கா இருந்தா என்ன ஆகும், இருட்டாயிடும். ஸோ இருட்டு வந்துட்டு என்ன ஆகும், ஆண்டவர் வரப்போது என்ன ஆகும், நெருப்பு ஃபர்ஸ்ட் வருமா, ஆண்டவர் மழை நெருப்பு போகுமா, அடுத்து மின்னல் அடிக்குமா, அதற்பின் என்ன ஆகுது, மலைகள்லாம் என்ன ஆகும், வேக்ஸ் மாதிரி மெல்ட் ஆகுமா மலைகள்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வந்து நியாய தீர்ப்பு பாக்குற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, அந்த நெருப்பு வந்து ஆண்டவரோட பவருக்காக இல்லை, எதுக்காக, அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவரோட ஃபவுண்டேஷன் காட்டுறதுக்காக என்ன ஆகுதான் அந்த நெருப்பு இருக்குதுன்னு சங்கீதக்காரர்ல சொல்றாங்க. அதனால என்ன ஆகுது, துன்மார்க்கர்கள்லாம் பயப்படுறாங்களா, ஆனா பரிசுத்தவான்கள்லாம் அந்த நெருப்பை பார்த்து பயப்படாம மகிழ்கிறாங்களாம். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 2. So Psalm chapter 97 verse 2 which says righteousness and justice are the foundation of his throne. இந்த பாதி மட்டும். ஸோ இன்னொரு சொல்றேன், righteousness and justice are the foundation for his throne. ஸோ இது என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம், நெருப்பு, இருள், அதுக்கடுத்து மலைகள் வந்து மெல்ட் ஆகுறது, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகும், நார்மலா ஒருத்தர் பார்த்தா இது பயம் வரும். நார்மலா இது ஒருத்தருக்கு பார்த்தா ரொம்ப வந்து பயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுது, ஃபியர், ஆங்ஸியஸ். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நெருப்பு வந்து நெருப்பு மட்டும் இல்ல, நெருப்பு கூட யாரு வர்றான்னு பார்த்துதான் என்ன பண்றாங்களா இந்த பரிசுத்தவான்கள் மகிழ்றாங்களாம். இந்த நெருப்பு கூட யாரு வர்றாரு, ஆண்டவர் வர்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண வந்துட்டாரு, நியாய தீர்ப்பு பண்ண வந்துட்டாரு. அப்போ யாருக்கு பயம் வருது தெரியுமா, துன்மாக்களுக்கு தான் பயம். ஏன்னா இவ்வளவு நாள் செழிப்பா இருந்த துன்மாக்கள் இறுதியில என்ன பண்றாங்க, இப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்ததுனால ஆண்டவர் நியாயமா நியாய தீர்ப்பாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஸோ என்ன இந்த சங்கீத இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க, ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் கட்டியிருக்காரு, ஏன்னா சீக்கிரமா பில்டிங் கட்டணும்னு பண்ணியிருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ராப்பரா பொறுமையா நல்ல மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாரு. சரியா? ஸோ இப்போ வந்து நிறைய வருடங்கள் ஆகுது, ஒரு 15 வருஷம் என்ன இருக்கு, அந்த முதல் வீட்டு கட்டினவருக்கு இன்னும் கொஞ்சம் லாபம். ஏன்னா என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து 2வது வீடு கட்டினதோட சீக்கிரமா வீடு கட்டி முடிச்சதுனால அவருக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெப்யூட்டேஷன் அவருக்கு, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஓ இவர் தான் முதல்ல கட்டினாரு. ஸோ பெருமை, அந்த பேரெல்லாம் என்ன வருது, இவருக்கு வரும். ஆனா திடீர்னு என்ன பண்றாங்க, சிட்டில இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க 2 வீட்டுக்கும், 2 காம்ப்ளெக்ஸ்ல, ஏரியால இருக்க எல்லா காம்ப்ளெக்ஸ்க்கும் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த 2 பேரோட வீடியும் பாக்குறாங்க. அப்ப பார்க்கும் போது என்ன ஆகும், யாருக்கு பயம் வரும், 2வது ஆளுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவர் எல்லாமே நியாயமா நேர்மையா ரூல்ஸ் படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பயம் இல்லை. ஆனா முதல் நபருக்கு அவருக்கு அப்பதான் என்ன இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா நான் தப்பிச்சிட்டேன், ஆனா இறுதியில எனக்கு நியாய தீர்ப்பு வந்துடுச்சு, இறுதியில எனக்கு ஜஸ்டிஸ் வந்துச்சு, இப்போ என்னால தப்பிக்க முடியாது. ஸோ அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்களுங்க, அந்த நியாய தீர்ப்பு வச்சு மகிழ்றாங்க. ஏன்னா இறுதியில யார் வர்றா, ஆண்டவரே வந்து என்ன பண்ண போறாரு, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு பண்ண போறாங்க. அதனால என்னன்னு சொல்றாரு சங்கீதக்காரர், பரிசுத்தவானுக்கு மகிழ்ச்சி, ஆனா துர்மார்க்கனுக்கு பயம், துர்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன நடத்த போறோம்னா, என்ன எடுக்க போறோம்னா, நம்மளுக்கு சில டைம்ல வந்து என்ன தெரியும், ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட பவர் வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம், ரொம்ப பயமா இருக்கலாம் நம்மளுக்கே. ஆண்டவர் இவ்வளவு பலசாலியா, ஆண்டவர் இவ்வளவு கோவக்காரரா, ஆண்டவர் இவ்வளவு தண்டிக்கிற அளவுக்கு பலன் வாய்ந்தாரா, அந்த மாதிரி சில நம்மளே யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா நீங்க உசாவோட கதையை பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், அவரு ஒரு இது லைட்டா தொடுவாரு, அந்த தொடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரு அப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரு. அதே மாதிரி வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கலாம், அந்த பயம் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன இந்த சங்கீதம் மூலமா பாக்குறோம்னா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பலம் வாய்ந்த ஆண்டவர், அவ்வளோ பயங்கரமான ஆண்டவர், அவ்வளோ பலம் உள்ள ஆண்டவர், நம்மளோட ஆண்டவர். அவர் வந்து நம்மள மாதிரி பரிசுத்தவானுக்கு அந்த மாதிரி தண்டனை நம்மளுக்கு தர மாட்டாரு. ஏன்னா இயேசு மூலமா நம்ம பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம். இதெல்லாம் யாருக்கு, அந்த
அந்த தண்டனை, அந்த மாதிரி ஒரு நியாயத்திற்குனா இந்த துர்மார்க்கர்கள், இந்த ஆண்டவரை போலியா நேசிக்கிறவங்க, இந்த ஆண்டவரை உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணும், பயப்படணும். இந்த மாதிரி நியாயத்திற்பனால இந்த மாதிரி ஆண்டவரோட பலத்தை, ஆண்டவரோட வல்லமையை பார்க்கும்போது என்ன இருக்கும், இவங்களே தான் பயப்படுவதை தவிர ஆண்டவர் உண்மையா முழு உள்ளத்தோட நேசிக்கிற நம்மளுக்கு எல்லாம் என்ன இல்லை, எந்த பயமும். So that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, you are a God who is sovereign, you are a God who is almighty and all powerful, Lord. Lord, thank you for this reminder through the Psalms that Lord, there will come a time where the wicked will scramble and the righteous will flourish, Lord. Thank you for this reminder, Lord. Thank you for this word of hope, Lord. Lord, give us the wisdom to remember this and the grace to always remain faithful to you, Lord. All of this in Christ's name I pray. Amen.